Good morning, students. I am continuing my fifth presentation. Today's topic is transmission medium. First, we will see the definition. A transmission medium is defined as a path or link that carries information from a source to a destination. ஸோ இங்கே டெஃபினேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் மீடியம்ன்றது ஒரு பாத்து எதுக்கு டு கேரி த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் சோர்ஸ் டு எ டெஸ்டினேஷன். ஸோ இப்போ ஒரு சென்டர் வந்து ஒரு டேட்டாவை ரிசீவருக்கு அனுப்புனார்னா அந்த 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 மெசேஜ் வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம் வழியாக தான் ரிசீவருக்கு போய் சேரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஃபினிஷனை வேறு மாதிரி சொல்கிறாங்க. எ டிரான்ஸ்மிஷன் மீடியம் இஸ் த சேனல் த்ரூ விச் டேட்டா சென்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் மீடியம் வழியாக தான் ஒரு டேட்டா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்மிஷன் மீடியா இஸ் ப்ராட்லி கிளாசிஃபைடு இன்டு ஃபாலோயிங் டைப்ஸ். 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கைடட் மீடியா ஆர் ஒயர்டு டிரான்ஸ்மிஷன் மீடியா. ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் மீடியம் வந்து ஒயர்டு மீடியமாக இருந்தால் அது பேர் என்னென்னா கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்கைடட் மீடியா ஆர் ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் மீடியா. ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் மீடியம் வந்து ஒயர்லெஸ், தட் மீன்ஸ் ஏரில் ஒரு டிரான்ஸ்மிஷன் நடக்குது அப்படின்னா அது என்னென்னா அன்கைடட் மீடியா, இல்லைன்னா ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் மீடியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டிரான்ஸ்மிஷன் மீடியமுக்கு டயக்ராமு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சென்டர் வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் மீடியம் வழியாக ரிசீவருக்கு டேட்டா அனுப்புகிறாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம் வந்து இட் மே பி அ கைடட் ஆர் அன்கைடட். கைடட் மீடியானா கேபிள், அன்கைடட் மீடியானா ஏர். அதுதான் இதில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் மீடியா. இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியாவை நம்ம கைடட், அதாவது ஒயர்டு டிரான்ஸ்மிஷன் மீடியா, இல்லைன்னா அன்கைடட் ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் மீடியான்னு பிரித்தோம். இப்போ கைடட் மீடியா, அதாவது ஒயர்ட் டிரான்ஸ்மிஷன் மீடியாவை 3 சப்டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்டட் பேர் கேபிள், கோஆக்சியல் கேபிள், ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் அப்படின்னு 3 ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அன்கைடட் மீடியா, தட் மீன்ஸ் ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் மீடியாவை 3 ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. தட் இஸ் ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ் அண்ட் இன்ஃப்ராரெட் அப்படின்னு 3 ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு மீடியத்தை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக இந்த சாப்டரில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியம். கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியம் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் to as a wired or bounded transmission media. Signals being transmitted are directed and confined in a narrow pathway by using physical link. So ஒரு ஃபிசிக்கல் லிங்க் மூலியமாக ஒரு டிரான்ஸ்மிஷன் நடக்குது. அதாவது ஒரு டேட்டா வந்து சென்டர்லேருந்து ரிசீவருக்கு ஒரு ஃபிசிக்கல் பாத் வழியாக போய் சேருது அப்படின்னா அது வந்து கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியம். அதாவது ஒயர் சர்ஃபேஸ் மூலியமாக சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போகிறது தான் கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியம். இதோட ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஹை ஸ்பீட் டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் இட் இஸ் வெரி செக்யூர்டு. ஓகேவா, எந்த விதமான இன்டர்ஃபரன்ஸாக ஹேக்கர்ஸாக இந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இது ஒரு செக்யூர்டு கனெக்ஷன் அண்ட் யூஸ்டு ஃபார் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ ஒரு ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு இந்த கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியம் தான் ஒரு பெஸ்ட் டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் கைடட் மீடியா, தட் இஸ் நத்திங் பட் ட்விஸ்டட் பேர் கேபிள், கோஆக்சியல் கேபிள், ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் அப்படின்னு 3 பிரியுது. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ட்விஸ்டட் பேர் கேபிள். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 செப்பரேட்லி இன்சுலேட்டட் கண்டக்டர் வயர்ஸ் wound ஆர் ட்விஸ்டட் டுகெதர். ஸோ ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படின்னா என்னென்னா 2 கேபிள், அதுதான் பேர் அப்படின்றது. 2 கேபிள் அதை வந்து எப்படி இருக்குன்னா ட்விஸ்டடாக இருக்குது, ஒன்னோட ஒன்று பிணைஞ்சிருக்கு அப்படின்றாங்க, ஒன்னோட ஒன்று சுற்றி இருக்குது அப்படின்றாங்க. அதுதான் ஊண்டட் அப்படின்னா என்னன்னா ஒன்னோட ஒன்று சுற்றி இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 ஒயர் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஒயர் பார்த்திங்கன்னா கேரிஸ் த சிக்னல், அனதர் ஒயர் பார்த்திங்கன்னா ஆக்ட் அஸ் எ கிரவுண்ட் ஆர் ரெஃபரன்ஸ் அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டட் பேர் கேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரப்பர் ஜாக்கெட்டோ இல்லை பிளாஸ்டிக் ஜாக்கெட்குள்ளேயோ நிறைய ட்விஸ்டட் பேர் கேபிள் உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் பவுண்டட் டுகெதர் இன் அ ப்ரொடெக்டிவ் ஷேத் அப்படின்றாங்க. இதோட மெயின் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா டெலிஃபோன் லைன்ஸ் இல்லைன்னா லேன். ஓகேவா, லேனுக்கும் டெலிஃபோன் லைன்ஸுக்கும் இந்த ட்விஸ்டட் பேர் கேபிள் தான் யூஸ் ஆகும் அப்படின்றாங்க. ட்விஸ்டட் பேர் கேபிள் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ். இந்த ட்விஸ்டட் பேர் கேபிளை 2 பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் யூடிபி, அனதர் ஒன் இஸ் எஸ்டிபி. யூடிபி அப்படின்னா என்னென்னா அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள், எஸ்டிபின்னா என்னென்னா ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர், நத்திங் பட் யூடிபி கேபிளை பற்றி பார்க்குறோம். இட் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ட்விஸ்டட் பேர் கேபிள். இதுதான் நிறைய இடத்துல யூஸ் ஆகிற ஒரு ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படின்றாங்க. இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் டெலிஃபோனிக் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒரு டெலிஃபோன் லைன்ஸ் எல்லாமே இந்த ட்விஸ்டட் பேர் கேபிள் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை கம்மி, ஈஸி டு இன்ஸ்டால்,
ஓகேவா, ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் ஹை ஸ்பீட் கெப்பாசிட்டி, ஓகேவா, ஹை ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் ஆகும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் டியூ டு அட்டினேஷன், ஓகேவா. அட்டினேஷன்றது நத்திங் பட் சிக்னல் லாஸு. அதனால் இந்த சிக்னல் லாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆக முடியும். சஸ்பீஷியபிள் டு எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபரன்ஸ், ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நார்மலாகவே உங்களுக்கு நல்லா தெரியும், லேண்ட்லைன் ஃபோன்ஸ் எல்லாமே இந்த ட்விஸ்டட் பேர் கேபிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த லேண்ட்லைன் ஃபோன்ஸில் நமக்கு இறைச்சலும் கிராஸ்டாக் ப்ராப்ளம் நிறையா இருக்கும். இப்போ அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிளை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் ஜாக்கெட் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்டட் பேர் கேபிள் இந்த அவுட்டர் ஜாக்கெட்லேருந்து வருது. ஸோ இந்த ஒவ்வொரு ட்விஸ்டட் பேர் கேபிளையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்கன்னா பை மீன்ஸ் ஆஃப் கலர்ஸ் தான், ஓகேவா. இந்த ரெட் கலர், பிளாக் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர் அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா காமன் கிரவுண்டு தான். கிரவுண்ட் இன்டர்ஃபரன்ஸு அது கிரவுண்டுனால எல்லாமே ஒன்று தான். ஸோ அதை வந்து கிரே கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், உங்களுக்கு ட்விஸ்டட் பேர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஒரிஜினலான இருக்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேபிளும் வந்து ப்ளூ, ப்ரௌன், ஆரஞ்சு, க்ரீன்னு கொடுத்துருக்காங்க. இதோட கிரவுண்ட் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள், நத்திங் பட் எஸ்டிபி கேபிள். This type of cable consists of a special jacket to block external interference. ஸோ ஒரு நிறைய விதமான டிஸ்டர்பன்ஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கோசரம் இந்த ட்விஸ்டட் பேர் கேபிளை சுற்றி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஷீல்டு, ஒரு மெட்டல் ஷீல்டை வந்து சுற்றி ரெடி பண்ணுறாங்க. அதை ரவுண்ட் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. அதுதான் ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படின்றது. ஸோ இதோட மெயின் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் டேட்டா ரேட், ஈத்தர்நெட் இன் வாய்ஸ் அண்ட் டேட்டா சேனல்ஸ் ஃபார் டெலிஃபோன் லைன்ஸ். ஸோ இப்போ ஈத்தர்நெட் லைன்ஸ், ஹை ஸ்பீடு ஈத்தர்நெட் லைன்ஸுக்கும் இல்லைன்னா வாய்ஸ் டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கும் இந்த வந்து ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிளை யூஸ் பண்ணுறாங்க. இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஹை டேட்டா டிரான்ஸ்மிஷன் ரேட், ஓகேவா. இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் ஹை ஸ்பீடாக இருக்குது கம்பேர்ட் டு யூடிபி கேபிள். அன்ஷீல்டட் கேபிளோட இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இது மெயினாக இந்த ஷீல்டு கொண்டு வந்ததே டு ரிமூவ் த இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் கிராஸ்டாக்கு. ஸோ அது வந்து இதோட அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இதோட இன்ஸ்டலேஷனும் கொஞ்சம் கஷ்டம். அதே நேரத்தில் மேனுஃபேக்சரும் கொஞ்சம் அந்த ஷீல்டை வச்சு ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் மேனுஃபேக்சரிங்கும் கொஞ்சம் கஷ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் கம்பேர்ட் டு யூடிபி அண்ட் கோஆக்சியல் கேபிள். ஸோ இதோட காஸ்ட் வந்து யூடிபி கேபிளோடையும் கோஆக்சியல் கேபிளோடையும் கொஞ்சம் அதிகம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் பல்கி ஆர் ஹெவி. ஏன் இது பல்கி ஆர் ஹெவினா ஒவ்வொரு ட்விஸ்டட் பேர் கேபிள் உள்ளேயும் பார்த்திங்கன்னா இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ மெட்டல் ஷீல்டு இருக்கிறனால இதோட கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாயில், ஷீல்டு ஆர் ஸ்க்ரீன் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷீல்டு. ஸோ ட்விஸ்டட் பேர் கேபிளுக்கு மேலே ஒரு ஷீல்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே தான் ஒரு கேபிள் ஜாக்கெட் இருக்குது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டுன்றது பாருங்கள், அந்த ப்ளூ கலரில் ஒரு ஃபாயில் மாதிரி இருக்குது, ஷீல்டு ஃபாயில். அதுதான் வந்து உங்களுக்கு ஷீல்டு அப்படின்றது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதை மெயினாக மேனுஃபேக்சர் பண்ணது காரணமே என்னென்னா டு அவாய்ட் த இன்டர்ஃபரன்ஸ் ஆர் கான்ஸ்ட்ராக், அதுக்கு தான். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா கோஆக்சியல் கேபிள். இட் கேரிஸ் த சிக்னல்ஸ் ஆஃப் ஹையர் ஃப்ரீக்வன்சி தென் ட்விஸ்டட் பேர் கேபிள். ஸோ இந்த கோஆக்சியல் கேபிள் பார்த்திங்கன்னா ட்விஸ்டட் பேர் கேபிளோட ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலை இதில் நம்மளால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படின்றது. இதோட ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது மாதிரி ட்விஸ்டட் பேரில் 2 கேபிள் இருக்கும். ஆனால் கோஆக்சியல் கேபிளில் பார்த்திங்கன்னா சிங்கிள் கேபிள் மட்டும்தான் இருக்கும். அதை நான் டயக்ராமில் காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே தான் இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா தெரியும். அங்கே வந்து 2 இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கேபிள் தான் இருக்கும். அந்த சென்டரில் இருக்கிறது தான் கண்டக்டரு. அதை சுற்றி இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாயில் ஷீல்டுன்னு கொடுத்துருக்காங்க ஃபார் டு அவாய்ட் த இன்டர்ஃபரன்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரைடட் ஷீல்டு அப்படின்னு கொடுத்து ஒரு காப்பர் மெஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் ஆக்சுவலாக கிரவுண்ட் ரெஃபரன்ஸ். நீங்கள் நிறைய பேர் கேபிள் கனெக்ஷன் உங்கள் வீட்டில் கேபிள் கனெக்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா தெரியும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டிவியில் கனெக்ட் ஆகும் இந்த சென்டர் கண்டக்டர்ன்றது. இதை வந்து இந்த அவுட்டர் ஜாக்கெட்டில் நீங்கள் இதை டச் ஆகிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிக்சர் வந்து கிளியராக தெரியும். இன்கேஸ் இது வந்து அவுட்டர் ஜாக்கெட், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பின்னில், அன்லாக் பின்னில் இந்த அந்த பிரைடட் ஷீல்டு வந்து டச் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து
பிக்சர் வந்து மயமயன்னு தெரியும். ஓகேவா? இந்த அவுட்டர் ஜாக்கெட் வந்து பிரைண்டட் ஷீல்டுன்றது தான் கிரவுண்டு. இந்த கிரவுண்டு வந்து கரெக்டாக நீங்கள் பிளேஸ் அந்த பின்னில் வந்து கரெக்டாக பிளேஸ் ஆகிருக்கணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு மயமயன்னு தான் தெரியும். இதை தான் வந்து கேபிளில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இதோட ஸ்ட்ரக்சரை வந்து இங்கே லைன் பை லைனாக சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரக்சரை இட் ஹாஸ் அவுட்டர் பிளாஸ்டிக் கவரிங் கண்டெய்னிங் 2 parallel conductor each having separate insulated protectant cover. ஸோ அதான் 2 parallel conductors. ஒன்று வந்து சென்டர் க்ரோரு, இன்னொன்று வந்து பிரைடட் ஷீல்டு. ஓகேவா? அதான் காப்பர் மெஸ்ன்றது தான் அது. The interconductor of coaxial cable is made up of copper. அது ஒரு காப்பர், திக்கான ஒரு காப்பர் ஒயர். அண்ட் அவுட்டர் கண்டக்டர் இஸ் மேட் அப் ஆஃப் காப்பர் மெஸ். ஸோ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிரைடட் ஷீல்டுன்றது தான் அவுட்டர் கண்டக்டர். இட் இஸ் ஆஃப் காப்பர் மெஸ்ஸு. சென்டரில் வரது தான் வந்து உங்களுக்கு காப்பர் கண்டக்டர். இட்ஸ் ஒரு திக்கான ஒயராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கோர் இஸ் மேட் அப் ஆஃப் நான் கண்டக்டிவ் கவர் தட் செப்பரேட்ஸ் இன்னர் கண்டக்டர் அண்ட் ஃப்ரம் த அவுட்டர் கண்டக்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாயில் ஷீல்டு தான் வந்து இதுக்கும் அதுக்கும் இந்த கிரவுண்டையும் இதையும் டச் ஆகாமல் பார்த்துக்குது. அதுதான் சொல்கிறாங்க. அந்த மிடில் கோர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங். ஓகேவா? அந்த சென்டராக இருக்க இந்த காப்பர் கண்டக்டர் தான் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னு. த காப்பர் மெஸ் ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ். ஓகேவா? இந்த காப்பர் மெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டாகவும் அதே நேரத்தில் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸையும் இது வந்து என்ன பண்ணணும், ப்ரிவென்ட் பண்ணும். இதோட மெயின் அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ், அனலாக் டெலிவிஷன் நெட்வொர்க். ஸோ டிவிக்கும் கனெக்ஷனுக்கும் அதே நேரத்தில் கேபிள் டிவி கனெக்ஷன்ஸுக்கும் இந்த கோஆக்சியல் கேபிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது ஈத்தர்நெட் லேனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஸோ அதுதான் இங்கே டயக்ராமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிரைடட் ஷீல்டு, அப்புறம் இந்த கண்டக்டர் வழி தான் மெயின். இந்த பிரைடட் ஷீல்டுன்றது உங்களுக்கு கிரவுண்டு. இப்போ கோஆக்சியல் கேபிளை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து ப்ராட்பேண்ட் டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா பார்த்தோம்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் எ சிங்கிள் சிக்னல் அட் ஹை ஸ்பீட். இட்ஸ் யூஸ்டு ஃபார் டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன். ஸோ பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன்னா மெயினாக வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிக்னல் அட் ஹை ஸ்பீடு. ஓகேவா? அதில் வந்து ஒரே ஒரு சிக்னல் தான் அனுப்ப முடியும். அதை வந்து ஹை ஸ்பீடாக நம்மளால் அனுப்பினோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ராட்பேண்ட் டிரான்ஸ்மிஷன். நம்ம நிறைய பேர் இந்த பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட்லாம் வச்சுருப்போம். அந்த இது தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸ் ஆஃப் டிஃபைன்ட் அஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் மல்டிபிள் சிக்னல் சைமல்டேனியஸ்லி த்ரூ டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஒரே கேபிளில் நிறைய சிக்னல்ஸ் நம்மளால் அனுப்ப முடியும். அந்த ஒவ்வொரு சிக்னலும் எப்படி வேரி பண்ணலான்னா பை மீன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஒவ்வொரு சிக்னலுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி வச்சு அந்த சிங்கிள் கேபிள்லேயே நம்ம நிறைய சிக்னல்ஸ் அனுப்பினோம்னா அதுதான் வந்து ப்ராட்பேண்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பேர். இது வந்து இன்னொரு இது வந்து என்னென்னு சொல்லலாம்னா அனலாக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கோஆக்சியல் கேபிளோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா த டேட்டா கேன் பி டிரான்ஸ்மிட்டட் அட் ஹை ஸ்பீடு கம்பேர்ட் டு யூடிபி அண்ட் எஸ்டிபியோட இதோட டேட்டா ஸ்பீடு வந்து ஹையாக அனுப்ப முடியும். இட் ஹாஸ் பெட்டர் ஷீல்டிங் ஆஸ் கம்பேர்ட் டு ட்விஸ்டட் பேர் கேபிள். ஸோ இதோட ஷீல்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால இன்டர்ஃபரன்ஸ் வந்து சுத்தமாக ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் கவர்ஸ் ஹையர் பேண்ட்வித். ஓகேவா? என்னென்னா இதோட வந்து நல்ல ஹை குவாலிட்டி சிக்னல்ஸை நம்மளால் அனுப்ப முடியும். ஏன்னா இதோட பேண்ட்வித் வந்து அதிகமாக இருக்குது. இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் ஆஸ் கம்பேர்ட் டு ட்விஸ்டட் பேர் கேபிள். இதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட கேபிள் ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு வீட்டில் ஒரு கேபிள் சரியாக தெரியலனா என்டையராக எல்லா இடத்துக்குமே சரியாக தெரியாது. ஸோ ஒரு கேபிளில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா என்டையர் நெட்வொர்க்கும் வேலை செய்யாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்னு சொல்லலாம், இல்லைன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படின்னு சொல்லலாம். திஸ் கேபிள் டிரான்ஸ்மிட் சிக்னல்ஸ் இன் ஃபார்ம் ஆஃப் லைட் வித் கான்செப்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் த்ரூ எ கோர் மேட் அப் ஆஃப் கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக் சரௌண்டட் பை கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக் கவரிங் கால்டு கிளேடிங். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இதை பற்றி படிச்சிருப்பீங்க. என்னென்னா டிரான்ஸ்மிஷன் மீடியமில் இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல்ஸாக அனுப்புகிறது தான் வந்து உங்களுக்கு வந்து இதாக அனுப்புகிறது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா த சிக்னல் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை மீன்ஸ் ஆஃப் லைட். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய சிக்னல்ஸை வந்து லைட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த லைட் சிக்னலை வந்து நம்ம வந்து இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வழியாக அனுப்புவோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ்
transmit in form of light. ஓகேவா, இந்த ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷனே பார்த்தீங்கன்னா சிக்னல் இஸ் டிரான்ஸ்மிட்டட் இன் ஃபார்ம் ஆஃப் லைட். ஓகேவா, ஸோ அந்த எப்படி அந்த டிரான்ஸ்மிஷன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி நடக்கும். எதனால் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த சென்டராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கேபிளில் இருக்கும். ஸோ இந்த சிக்னல் வந்து என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகி ரொம்ப வேகமாக டிரான்ஸ்மிட் ஆகி போகும். ஸோ இது வந்து ஒரு ஃபாஸ்ட் வே ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ன்றது, ஸோ ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோர் அப்படின்னா அதில் தான் உங்களுக்கு வந்து லைட் டிரான்ஸ்மிஷன் நடக்கும். த ஆப்டிக்கல் ஃபைபர் கன்சிஸ்ட் ஆஃப் எ நேரோ ஸ்ட்ராண்ட் ஆர் கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக் நோன் அஸ் கோர். ஓகேவா, அது கிளாஸில் இருக்கும், இல்லைன்னா பிளாஸ்டிக்கில் மேட் பண்ணியிருப்பாங்கன்றாங்க. த கோர் இஸ் த லைட் டிரான்ஸ்மிஷன் ஏரியா ஆஃப் த ஃபைபர். நான் சொன்ன மாதிரி அந்த கோரில் தான் வந்து லைட் டிரான்ஸ்மிஷனே நடக்கும். அது வழியாக தான் லைட்டு போகும். த மோர் ஏரியா ஆஃப் த கோர் தென் மோர் லைட் வில் பி டிரான்ஸ்மிட்டட். இப்போ அந்த கோர் வந்து இப்போ கோரோட சைஸை வச்சு தான் நமக்கு டிரான்ஸ்மிஷன் வந்து சிங்கிள் லைட் பீமா இல்லை மல்டிபிள் லைட் பீமா அப்படின்னு டிசைட் பண்ணலாம். இப்போ டயாமீட்டர் ரொம்ப சின்னதாக இருக்குன்னா ஒரே ஒரு சிங்கிள் பீம் தான் அனுப்ப முடியும். டயாமீட்டர் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நிறைய லைட் அனுப்பலாம். ஸோ அந்த கிளாஸோட டயாமீட்டரை வச்சு நமக்கு முடிவு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் கோரை சுற்றி இருக்கிற கிளேடிங். ஓகேவா, ஸோ கான்சென்ட்ரேட்டிக் லேயர் ஆஃப் கிளாஸ் இஸ் known as கிளாடிங் அப்படின்றது. ஸோ அந்த கிளாஸை சுற்றி இருக்கிற அந்த கோரை சுற்றி இருக்கிறது தான் என்னென்னா கிளாடிங் அப்படின்றது. த மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் கிளாடிங் இஸ் டு ப்ரொவைட் லோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகேவா, இந்த லோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் இதில் மெயின் கான்செப்டே. ஓகேவா, இதில் நீங்கள் தனியாக ஒரு சப்ஜெக்டே படிப்பீங்க ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன். அப்போ உங்களுக்கு இது வந்து தரவாக தெரியும். இப்போதைக்கு என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இந்த லோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வச்சு தான் வந்து இந்த ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷனே இருக்கும். அதாவது இந்த லோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிறனால தான் நமக்கு என்ன ஆகும்னா டோட்டல் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு கிடைக்கும். இந்த டோட்டல் ரிஃப்ளெக்ஷன்னால தான் நமக்கு ஒரு பெட்டராக வந்து லைட் வந்து ஃபாஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் ஃபுல் ரிஃப்ளெக்ஷனோடையும் நமக்கு வந்து ட்ராவல் ஆகி போகும். ஓகேவா, ஸோ இந்த கிளாடிங் தான் ஒரு மெயினான ரோலே ப்ளே பண்ணும். ஸோ அதோட மெயின் கான்செப்டே என்னன்னா இந்த கிளாடிங் மஸ்ட் ப்ரொவைட் எ லோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதுதான் இதில் முக்கியமானது. த காஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வித்தின் த கோர் ஸோ தட் த லைட் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ த ஃபைபர். ஸோ இது என்ன பண்ணுன்னா இந்த கிளாடிங் வச்சு தான் நமக்கு என்ன நடக்கும்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸுக்கு அதுதான் ஒரு மெயின் ரீசன். இந்த கிளாடிங் தான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளாடிங் சுற்றி இருக்கிறது தான் ஜாக்கெட்டு. இந்த ப்ரொடெக்டிவ் கோட்டிங் கன்சிஸ்ட் ஆஃப் எ பிளாஸ்டிக் நோன் அஸ் ஜாக்கெட். அந்த அவுட்டர் கவரிங் வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் பிளாஸ்டிக். அதை தான் வந்து ஜாக்கெட் அப்படின்றாங்க. த மெயின் பர்பஸ் அந்த ஜாக்கெட்டோட மெயின் பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கிரியேட் ஸ்ட்ரென்த். ஓகேவா, அது ஏன்னா நடுவில் இருக்க கிளாஸுனால அது நீங்கள் பெண்ட் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும் அந்த கிளாஸு. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், பெண்ட் பண்ணாத மாதிரி. அதே நேரத்தில் அது என்ன பண்ணுன்னா விச் அப்சர்வ் ஷாக் அண்டு இட் டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸையும் வித்ஸ்டாண்ட் பண்ணும். அப்புறம் ஃபயர் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் ஏதாவது இப்போ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா என்ன பண்ணுன்னா இந்த எக்ஸ்டர்னல் ஜாக்கெட் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஏதாவது கிளாஸ். ஏன்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் லைட் பீம்னால சின்ன ஒரு பிரேக்கேஜும் வந்து என்ன ஆகும்னா ஈஸியாக லைட் வந்து வெளியில் பாஸ் ஆயிரும். ஸோ டோட்டல் டிரான்ஸ்மிஷனும் வந்து பிரேக் ஆயிரும். ஸோ இந்த ஜாக்கெட் அவுட்டர் ஜாக்கெட்டுன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஃபைபர் ஆப்டிக் கேபிள். இப்போ ஃபைபர் ஆப்டிக் கேபிளோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்குறோம். ஸோ அவுட்டரில் இருக்கிறது கேபிள் ஜாக்கெட், அது சுற்றி இருக்கிறது பாருங்கள் ஸ்ட்ரென்தனிங் ஃபைபர்ஸு, அப்புறம் கோட்டிங். ஸோ இந்த கிளாடிங் கோர் இது தான் நம்ம சொன்னது. கோரில் தான் உங்களுக்கு லைட் டிரான்ஸ்மிஷன் நடக்கும். இந்த கிளாடிங் அப்படின்றது தான் முக்கியம். இந்த கிளாடிங் வந்து இட் மஸ்ட் பி ஆஃப் லோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிளாடிங் மஸ்ட் ஹேவ் லோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அந்த லோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால தான் நமக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் இதில் கோருக்குள்ளே. அதனால தான் ஒரு ஃபாஸ்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் லைட்டு நடக்கும். ஓகேவா, இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன், நெட்வொர்க் அண்ட் மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் லைக் லேசர் சர்ஜரி இதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெட்வொர்க்கிங், ஓகேவா, ஒரு ஹை ஸ்பீட் நெட்வொர்க்கை ஒரு ஃபாஸ்ட் டிரான்ஸ்மிஷன் ஹை ஸ்பீட் நெட்வொர்க்குனாவே தென் தே வில் கோ ஃபார் திஸ் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ். தென் ரீசெண்டாக வந்து ஆல் டெலிகம்யூனிகேஷன் லைன்ஸ் ஆர் லைட் பை திஸ் ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ஓகேவா, இப்போ இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் முக்கியமானது என்னன்னீங்கன்னா ப்ரொபகேஷன் ஆர் டிரான்ஸ்மிஷன் மோட்ஸ். ஓகேவா, இந்த லைட்டு ட்ராவல் ஆகிற மோடு, அதாவது இந்த டிரான்ஸ்மிட் ஆகிற மோடை தான் வந்து மூணாக பிரிப்பாங்க. ரெண்டு மோடாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் மோட், மல்டி மோட். ஒரே ஒரு சிங்கிள் பீம் வந்து அந்த ஒரு டிரான்ஸ்மிட் ஆகி ஒரு சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போச்சுன்னா அது வந்து சிங்கிள் மோடுன்னு பேர். நிறைய லைட் பீம்ஸ் வந்து சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போச்சுன்னா அது பேர் மல்டி மோட் அப்படின்னு பேர்.
ஓகேவா? ஸோ இந்த ப்ரொபகேஷன் மோட்ஸ், அதாவது ப்ரொபகேஷன் மோட்ஸ் அப்படின்னா என்னென்னா டிரான்ஸ்மிஷன் மோட்ஸு. டிரான்ஸ்மிஷன் மோட்னா என்னென்னா ஒரு சென்டர்லேருந்து ரிசீவருக்கு எப்படி போகுது, சிங்கிள் பீம் ஒரே ஒரு பீம் போகுதா, இல்லை மல்டிபிள் பீம்ஸ் நிறைய லைட் சோர்ஸ் போகுதா அப்படின்றது தான் இது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா மல்டி மோடு. மல்டி மோடுனா என்னென்னு பார்க்குறோம். மல்டி மோட் இஸ் நேம்ட் பிகாஸ் மல்டிபிள் பீம்ஸ் ஃப்ரம் எ லைட் சோர்ஸ் மூவ் த்ரூ த கோர் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஸோ ஒரு மல்டி மோட் அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, லைட் சோர்ஸ்லேருந்து ரிசீவருக்கு வந்து ஒரு நிறைய பீம்ஸ் போச்சுன்னா அதுதான் மல்டி மோட் அப்படின்றாங்க. இந்த மல்டி மோட் பார்த்திங்கன்னா அந்த மூமெண்ட்டை வச்சு என்ன பிரிப்பாங்கன்னா மல்டி மோட் ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபர் இல்லைன்னா மல்டி மோட் கிரேடட் இண்டெக்ஸ் ஃபைபர் அப்படின்வாங்க. ஓகேவா? ஸோ அந்த பீமோட மூமெண்ட் எப்படி அது மூவ் ஆகுது ஃப்ரம் சென்டர் டு த ரிசீவர், அந்த பீமோட மூமெண்ட் இப்போ நிறைய பீம்ஸ் போகுது, அந்த மூமெண்ட் எப்படி போகுது அப்படின்றத வச்சு மல்டி மோட் ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபர், மல்டி மோட் கிரேடட் இண்டெக்ஸ் ஃபைபர் அப்படின்னு 2 டைப்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சிங்கிள் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் பீம் தான் வந்து சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போகும். அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் மோட் ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபர். இங்கே பார்த்தீங்கன்னா 2 கிடையாது, ஒன்றே ஒன்று தான். ஸோ ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபர் மட்டும்தான் இருக்கும் இந்த சிங்கிள் மோடில். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் மல்டி மோடு அப்படின்றதுக்கு, அதுக்கு தான் இங்கே டயக்ராம். ஓகேவா? ஸ்டெப் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் நிறைய ஒரு ஜிக்ஸாக் ஃபார்மில் போனால் அது ஸ்டெப் இண்டெக்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் அந்த மல்டி மோடில் ஒரு ஹீலிக்கல் ஃபார்மில் போச்சுன்னா அது கிரேடட் இண்டெக்ஸ், மல்டி மோடு கிரேடட் இண்டெக்ஸ்னு பேர். நெக்ஸ்ட்டு சிங்கிள் மோடில் பாருங்கள் ஒரே ஒரு சிங்கிள் பீம் மட்டும்தான் போகுது. இங்கே மல்டி மோடில் பார்த்தீங்கன்னா நிறைய பீம்ஸ் போகுது. இங்கே வந்து சிங்கிள் மோடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீம் தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? அதான் சிங்கிள் மோட் பீம் அப்படின்றது. இப்போ அந்த மல்டி மோட் பீம் மல்டி மோடு இதை பற்றி பார்க்குறோம் கொஞ்சம் டீட்டெயிலாக. ஸோ மல்டி மோட் ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபர் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கோர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் யூனிஃபார்ம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்றது. த டென்சிட்டி ஆஃப் த கோர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஃப்ரம் சென்டர் டு த எட்ஜஸ். ஓகேவா? ஸோ இந்த கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கும். ஸோ அட் த இன்டர்ஃபேஸ் தேர் இஸ் அன் அப்ரப்ட் சேஞ்ச் டியூ டு லோ டென்சிட்டி. திஸ் ஆல்டர்ஸ் தி ஆங்கிள் ஆஃப் பீம் மோஷன். த டேர்ம் செப் இண்டெக்ஸ் ரெஃபர்ஸ் டு த சடன்னஸ் ஆஃப் திஸ் சேஞ்ச் which lead to signal distortion. சிக்னல் பீம் ட்ராவல் இன் ஜிக்ஸாக் ஃபார்ம். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து கோரில் ட்ராவல் பண்ண லைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சடனஸ் சேஞ்ச் மாதிரி போகும். ஓகேவா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் யூனிஃபார்மாக இருக்கிறனால உள்ளே வரக்கூடிய லைட்லாம் அதாவது ஒரு பாத் எடுத்துக்கிட்டு போகும். அதனால் பார்த்தீங்கன்னா அதோட ட்ராவலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிக்ஸாக் ஃபார்மில் போகும். ஸோ ஒரு இது பாருங்கள் மேலே போகுது, இப்படி மாறி மாறி போகும். மேலே அப்பர் இது இருக்கிறது தான் ஸ்டெப் இண்டெக்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீமும் ஒவ்வொரு இதில் போகும். ஸோ ரிசீவர் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீமும் வெவ்வேறு டைமில் கிடைக்கும். ஓகேவா? சென்ட் பண்ணுறது ஒரு டைமும் ரிசீவ் பண்ணுறது வெவ்வேறு டைம்லையும் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொன்றும் இட் டேக்ஸ் அ செப்பரேட் பாத்தில் போகிறனால. இது எதனாலனா கோரோட யூனிஃபார்ம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால வருது. அதனால் சிக்னல் பீம் வந்து ட்ராவல் இந்த ஜிக்ஸாக் ஃபார்மில் ட்ராவல் ஆகி போகும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா கிரேடட் இண்டெக்ஸ் ஃபைபர் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. கிரேடட் இண்டெக்ஸ் ஃபைபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து சென்டரில் அதிகமாகவும் அது அவுட்டரில் போக போக குறைச்சிக்கிட்டும் போவாங்க. ஓகேவா? சென்டரில் அதிகமாக இருக்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு. அவுட்டர் எட்ஜ் அதாவது சென்டர்லேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போக 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 எப்படி இருக்குன்னா குறைஞ்சிட்டே போகும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. த கோர் ஆஃப் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிராஜுவலி வேரிஸ். த கோர் டென்சிட்டி இஸ் ஹையஸ்ட் அட் த சென்டர். அதாவது கோரோட டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து கிராஜுவலி டிக்ரீஸ் டு இட்ஸ் லோவர் ஸ்டேஜ். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சென்டரில் அதிகமாகவும் அதே நேரத்தில் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டு அவுட்டர் ஏஜுக்கும் போகும். திஸ் டிஸ்டார்ஷன் ஆஃப் த சிக்னல்ஸ் டு த கேபிள். ஸோ இது வந்து ஒரு கிராஜுவலாக வேரி ஆகி போகிறனால உள்ளக்கூடிய வரக்கூடிய பீம்ஸ் லைட் பீம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிராஜுவலாக எல்லாம் ஒரே பார்த்து தான் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதனால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீலிக்கல் ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஸோ உள்ளக்கூடிய வரக்கூடிய பீம் எல்லாம் பாருங்கள் ஒரே மாதிரி ஒரு ஹீலிக்கல் ஃபார்ம், ஒரு பேரபோல, அதாவது ஒரு ரவுண்ட் ஒரு கர்வேச்சர் மாதிரி போயிட்டுருக்கு பாருங்கள், இந்த ஷேப்பில் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஓவல் ஷேப்பில் அந்த மாதிரி தான் எல்லா மல்டிபிள் பீம்ஸும் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஸோ இன்புட்டும் அவுட்புட்டும் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே நேரத்தில் தான் கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? வேரியேஷன்ஸ் வராது. அப்புறம் ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபரில் ஒரு யூனிஃபார்ம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால நமக்கு வெவ்வேறு நேரத்தில் அவுட்புட் வரும். ஆனால் உங்களுக்கு கிரேடட் இண்டெக்ஸ் மோடில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே நேரத்தில் தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிங்கிள் மோடு. அதாவது ஒரே ஒரு சிங்கிள் பீம் மட்டும் நம்ம அனுப்புனா என்ன நடக்கும் அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா
இந்த கோர் வந்து விச் இஸ் ஆஃப் வெரி ஸ்மாலர் டயாமீட்டர். ஸோ கம்பேர்ட் டு மல்டிமோடோட இதோட டயாமீட்டர் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நம்ம சிங்கிள் பீம் தான் அனுப்ப போகிறோம் அப்படின்றனால. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட டென்சிட்டி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு லோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருந்தால் தான் நமக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறனால இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருப்பாங்க. ஸோ இதோட சிக்னல் பார்த்தீங்கன்னா இதோட சிக்னல் வந்து ஆல்மோஸ்ட் ஹரிசாண்டல். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இவன் தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆகி போனாலும் நமக்கு வந்து அவுட்டர் இதில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஹரிசாண்டலாக ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. அதுதான் நீங்கள் இந்த டயக்ராமில் பார்ப்பீங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக போயிட்டுருக்கு. அங்கே பாருங்கள் வேரியேஷன் ஜிக்ஸாக் ஃபார்ம்லையும் ஹீலிக்கல் ஃபார்ம்லையும் போகுது. அதே சிங்கிள் மோட் ஃபைபரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக போயிட்டுருக்கு. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம். ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா கம்யூனிகேஷன்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு கெப்பாசிட்டி அண்ட் பேண்ட்வித். ஸோ ஓகே இதோட பேண்ட்வித் அதிகனால நம்மளால் எவ்வளோ மேக்ஸிமம் டேட்டா வந்து நம்மளால் இதை அனுப்ப முடியும். என்னென்னா டிரான்ஸ்மிஷன் மோடு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடில் நடக்குது. ஓகேவா? பிகாஸ் லைட்டு டிரான்ஸ்மிட் ஆகிறதுனால உங்களுக்கே தெரியும் லைட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் கம்யூனிகேஷன் மீடியம். ஓகேவா? உங்களுக்கு பளிச்சுன்னு லைட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா வெரி ஃபாஸ்டஸ்ட் டிரான்ஸ்மிஷன். அதனால் இது லைட் யூஸ் பண்ணுறதுனால வெரி ஹை ஸ்பீடில் நமக்கு இது யூஸ் ஆகுது. அதே நேரத்தில் நமக்கு நம்ம ப்ராப்பராக கிளாடிங் எல்லாமே போட்டோம்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா எந்த விதமான லாஸும் இருக்காது. அதனால் இது என்ன பண்ணலாம்னா நம்ம லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து லைட் வெயிட்டு. இது வந்து ஒரு மெட்டல் எதுவுமே கிடையாது, ஒரு கிளாஸ் தான் இருக்கும். ஸோ கிளாஸ் இருக்கிறதுனால நமக்கு என்னென்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஓகேவா? லெஸ் சிக்னல் அட்டென்யூஷன். ஸோ லாஸ் வந்து கம்மி. அட்டென்யூஷன்றது நத்திங் பட் லாஸு. அதனால் இதில் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்றது. ஸோ இம்யூனிட்டி டு எலக்ட்ரோ மேக்னட்டிக் இன்டர்ஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ எந்த விதமான கிராஸ் டாக்கும் இருக்காது. ஏன்னா லைட்டு தான் ட்ராவல் ஆகி போகிறதுனால நமக்கு எந்த விதமான இன்டர்ஃபரன்ஸும் இருக்காது அப்படின்றாங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸு இன்ஸ்டாலேஷனும் ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட விலை வந்து ரொம்ப அதிகம். கம்பேர்ட் டு ஆல் கேபிள்ஸ் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸோட காஸ்ட் வந்து அதிகம். நெக்ஸ்ட்டு ஃப்ராகில் அப்படின்னா என்னன்னா ஈஸி பிரேக்கபிள் கிளாஸ் மெட்டீரியல்னால இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஓவராக பெண்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா ஈஸியாக உடஞ்சி போயிடும் அப்படின்ற. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படின்னு, அதாவது ஒரு ஒயர்ட் டிரான்ஸ்மிஷன் மீடியமில் பார்த்தோம். ஸோ அதில் வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள் பார்த்தோம். ஸோ ட்விஸ்டட் பேர் கேபிளில் நம்ம வந்து we have seen this unshielded பார்த்தோம். அப்புறம் வந்து unshielded twisted pair கேபிள் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிளை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கோஆக்சியல் கேபிள் பற்றி பார்த்தோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள் பற்றி பார்த்தோம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அன்கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியம். அன்கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியம்னா டிரான்ஸ்மிஷன் மீடியம் இஸ் த்ரூ ஏர். ஓகேவா? ஒரு டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து ஏரை ஒரு டிரான்ஸ்போர்ட் மீடியமாக வச்சு டிரான்ஸ்மிட் ஆச்சுன்னா அதுதான் வந்து அன்கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியம்ன்றது. ஸோ இங்கே பாருங்கள், அன்கைடட் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் டு ஆஸ் ஒயர்லெஸ் ஆர் அன்போர்டட் டிரான்ஸ்மிஷன் மீடியா. நோ ஃபிசிக்கல் மீடியம் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல். ஸோ அனுப்பக்கூடிய எந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல்ஸ்க்கு வந்து எந்த ஒரு மீடியமும் கிடையாது, ஏரில் தான் பாஸ் ஆகி போகும் ஃப்ரம் சென்டர் டு த ரிசீவர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்னல் இஸ் ப்ராட்காஸ்ட் வித் ஏரு, லெஸ் செக்யூரு. ஏன்னா ஓப்பனில் ஏரில் போகிறனால ஒரு செக்யூரிட்டி வந்து ரொம்ப கம்மி. இட் கேன் பி யூஸ்டு ஃபார் லார்ஜர் டிஸ்டன்ஸ், அதாவது லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு இந்த இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஏரை டிரான்ஸ்போர்ட் மீடியமாக யூஸ் பண்ணுறனால நமக்கு எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம சிக்னல்ஸை நம்மளால் அனுப்ப முடியும். ஸோ இந்த அன்கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியா வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட். ஸோ இதை ஒன்றுத்தை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ அன்கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படின்றது என்னன்னு பார்க்குறோம். ஸோ இதோட ப்ரொபகேஷன் மோடு, ஓகேவா? ஸோ ஏரில் நம்ம அனுப்ப போகிறோம். அதோட எப்படி அனுப்புகிறாங்க அப்படின்றத 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ப்ரொபகேஷன் அப்படின்றது. ஸோ கிரவுண்ட் லெவல், அதாவது ஸ்கையில் டச் ஆகாமல் கிரவுண்ட் லெவல்லே உங்களோட டிரான்ஸ்மிஷன் நடந்ததுன்னா அதுதான் கிரவுண்டட் ப்ரொபகேஷன் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைப் ப்ரொபகேஷன்றது. கொஞ்சம் தூரம் ஒரு ஸ்கை லெவலில் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்குச்சுன்னா அது வந்து ஸ்கை ப்ரொபகேஷன் பேர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைன் ஆஃப் சைட் ப்ரொபகேஷன் அப்படின்னு பேர். என்னென்னா டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் ஸ்ட்ரெயிட் லைனாக ஏர் இன்டர்ஃபேஸில் நடந்ததுன்னா அதுதான் லைன் ஆஃப் சைட் ப்ரொபகேஷன் அப்படின்னு பேர். இப்போ ஒவ்வொன்றையும் பற்றியும் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ப்ரொபகேஷன்.
In this, low frequency signals travel through the lowest portion of atmosphere. These signals broadcast in all directions from transmission antenna and follow the curvature of the planet. இதோட frequency range பார்த்தீங்கன்னா 2 MHz. ஒரு லோ ஃப்ரீக்வன்சி சிக்னலை வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் பண்ணுறது, ஓகேவா, ஓப்பன் ஏரில் நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணிவிட்டு யார் வேணாலும் அதை ரிசீவ் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்னென்னா கிரவுண்ட் ப்ரொபகேஷன் அப்படின்னு பேர். ஒரு லோ ஃப்ரீக்வன்சி சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் என்னென்னா கிரவுண்ட் ப்ரொபகேஷன் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்க்குறது என்னன்னிங்கன்னா ஸ்கை ப்ரொபகேஷன். ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி, ஒரு அதோட லோ ஃப்ரீக்வன்சி சிக்னலோட ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சி சிக்னல், அதாவது 2 MHzலேருந்து ஒரு 30 MHz சிக்னலை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐனோஸ்பியரில் அனுப்புகிறீங்க, விச் ஆக்ட் ஆஸ் அ ரிஃப்ளெக்டர். ஓகே, ஒரு ஐனோஸ்பியரில் போயிட்டு ஐனோஸ்பியரில் ரிஃப்ளெக்ட் ஆகி எர்த்துலேருந்து ஐனோஸ்பியர் போயிட்டு ஐனோஸ்பியர்லேருந்து திரும்பி எர்த்துக்கு வந்ததுன்னா அது வந்து என்னென்னா ஸ்கை ப்ரொபகேஷன். ஒரு ஸ்கை வந்து என்ன ஆகுதுன்னா இட் ஆக்ட்ஸ் ஆஸ் எ ரிஃப்ளெக்டர். ஓகேவா, ஒரு ஒரு தடுப்பு மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ அதுதான் வந்து என்னென்னா ஸ்கை ப்ரொபகேஷன். ஸோ ஸ்கை இஸ் ஹெல்பிங் இஸ் ஆக்ட் அஸ் அ சப்போர்ட் ஃபார் ஏ டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படின்னும் போது அதனால தான் அது என்னென்னா ஸ்கை ப்ரொபகேஷன் அப்படின்றது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் சைட் ப்ரொபகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல். ஸோ அது வந்து லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல், நெக்ஸ்ட்டு வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் இன் ஸ்ட்ரைட் லைன் டைரக்ட்லி ஃப்ரம் ஆண்டனா டு ஆண்டனா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏர் இன்டர்ஃபேஸும் கிடையாது, ப்ராட்காஸ்ட்டும் நடக்க போகிறதில்ல. 2 ஆண்டனாக்கு மத்தியில் ஒரு ஹை ஸ்பீடு டிரான்ஸ்மிஷன் நடந்தால் அதுதான் வந்து லைன் ஆஃப் சைட் ப்ரொபகேஷன் அப்படின்றது. இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பாருங்கள் 30 MHz வரைக்கும் இருக்குது. ஸோ இதுதான் இதோட டயக்ராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எர்த்து தான் நடுவில் கொடுத்துருக்காங்க ரவுண்டாக. ஸோ அதில் பாருங்கள் ஐனோஸ்பியர், ஓகேவா, ஐனோஸ்பியர்ன்ற அந்த பிங்க் கலரில் ரவுண்டாக கொடுத்துருக்கிறது ஐனோஸ்பியர். ஸோ கிரவுண்ட் ப்ரொபகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எர்த்தை சுற்றி நமக்கு வந்து ஒரு கர்வேச்சர் மாதிரி ஒரு ப்ரொபகேஷன் நடந்ததுன்னா அதுதான் வந்து என்னன்னிங்கன்னா ப்ராட்காஸ்டிங், அதாவது ஒரு அப்படியே தெளிச்சிற மாதிரி போகிறது, ஓகேவா, அப்படியே ஓப்பனாக இப்படி தெளிச்சு விட்ற மாதிரி போகிறது தான் என்னென்னா கிரவுண்ட் ப்ரொபகேஷன் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐனோஸ்பியரை வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் மீடியமாக ஆக்ட் பண்ணுது, அதுதான் வந்து என்னென்னா ஸ்கை ப்ரொபகேஷன் அப்படின்னு பேர். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ராட்காஸ்டிங்கும் கிடையாது, ஐனோஸ்பியர்லேயும் டச் பண்ண போகிறது கிடையாது. 2 ஆண்டனா வந்து ஒரு ஏர் இன்டர்ஃபேஸ் மூலிமா கனெக்ட் ஆகிக்குது, 2 ஆண்டனா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்குது. அப்படின்னா என்னென்னா லைன் ஆஃப் சைட் ப்ரொபகேஷன் அப்படின்னு பேர். இங்கே பாருங்கள் 2 ஆண்டனாக்கு மத்தியில் ஒரு டிரான்ஸ்மிஷன் மீடியம், ஒரு ஏர் இன்டர்ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் மீடியம் ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால தான் இது வந்து லைன் ஆஃப் சைட் ப்ரொபகேஷன் அப்படின்றது. இதுதான் ப்ரொபகேஷன் மோட்ஸு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அன்கைடட் மீடியாவில் இருக்க ஒவ்வொன்று அந்த 3 இதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், அந்த 3 டைப்ஸையும். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ரேடியோ வேவ்ஸ். ஸோ ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னா என்னென்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ரேஞ்சிங் இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் 3 kHz அண்ட் 1 GHz. ஒரு 3 kHzலேருந்து ஒரு 1 GHz வரைக்கும் இருக்கிறது தான் என்னென்னா ரேடியோ வேவ்ஸ். இதை மறக்கவே கூடாது, 3 kHzலேருந்து 1 GHz அப்படின்றது. So radio waves are omnidirectional and they are propagated in all direction. So omnidirectional na travels in any direction, அதனால தான் அது omnidirectionalன்றது, ஓகேவா. ஸோ ஒரு omnidirectional pattern அப்படின்னா எந்த 360 டிகிரியில் எந்த டைரக்ஷனில் வேணாலும் அதால் ட்ராவல் பண்ண முடியும், அதனால தான் அது பேர் என்னென்னா omnidirectional அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா a sending antenna send waves that can be received by any receiving antenna. ஸோ இந்த omnidirectional patternனால எல்லா பக்கமும் இதை டிரான்ஸ்மிட் ஆகி வரனால ப்ராட்காஸ்டிங் நடக்கிறனால நீங்கள் அந்த ஆண்டனா சுற்றி எந்த பிளேஸில் வேணாலும் உங்களால் என்ன பண்ண முடியும்னா நம்மளால் அந்த சிக்னலை ரிசீவ் பண்ண முடியும். இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவ்ஸ் கேன் ட்ராவல் லாங்கர் டிஸ்டன்ஸ் தட் கேன் பெனிட்ரேட் வால்ஸ். ஸோ இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங்கர் டிஸ்டன்ஸ்க்கு நம்மளால் அனுப்ப முடியும், அதே நேரத்தில் என்ன பண்ணோன்னா பெனிட்ரேட் ஆகி வரும், ஓகேவா. எந்த ஒரு வால்ஸோ எதுவுமே இந்த ரேடியோ வேவ்ஸை தடுக்க முடியாது. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து ட்ராவல் ஆகி வர முடியும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவ்ஸ் டிரான்ஸ்மிட்டட் பை ஒன் ஆண்டனா ஆர் சஸ்பிஷியபிள் to interference by other antenna that may send signals using same frequency or band. இப்போ இதோட மெயின் பிரச்சனை என்னென்னா இன்டர்ஃபரன்ஸ். என்னென்னா இப்போ இந்த ஆம்னி டைரெக்ஷனல் பேட்டர்னால எல்லாமே ஒரு ஃப்ரீக்வன்சி செட்டிங்கில் தான் இருக்கும், ஓகேவா.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம இந்த கான்செப்ட் இந்த டிஸ்அட்வான்டேஜ் ஈஸியா புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எஃப்எம் ரேடியோ எடுத்துக்கோங்க. இந்த எஃப்எம் ரேடியோல பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாமே ஆம்னி டைரக்ஷனல் பேட்டர்ன்ல ஒரு பிராட்காஸ்டிங் இப்போ சூர்யா எஃப்எம்னா அவங்க ஒரு ஒரு இதில வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா? அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 93.5 அப்படின்னு நீங்க அந்த உங்க ரிசீவர்ல நீங்க செட் பண்ணா தான் அந்த ஃப்ரீக்வென்சி வந்து இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு எஃப்எம் சேனலுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வென்சி ரேஞ்ச் குடுத்துருவாங்க. அவங்க அதுக்கு தகுந்த மாரி அவங்க பிராட்காஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஓப்பன் ஏர்ல பிராட்காஸ்டிங் நடக்குது. ஸோ ரிசீவர்ல நீங்க அந்த ஃப்ரீக்வென்சி செட் பண்ணீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட ஃப்ரீக்வென்சிய உங்களால ரிசீவ் பண்ணிக்க முடியும். அந்த சிக்னல அந்த குறிப்பிட்ட சிக்னல மட்டும் உங்களால ரிசீவ் பண்ணிக்க முடியும். இப்போ இன்கேஸ் வந்து 2 எஃப்எம் சேனல் வந்து ஒரே ஃப்ரீக்வென்சில சென்ட் பண்ணுச்சுன்னா, ரிசீவர் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிரும். ஏன்னா 2 சிக்னல் ஒரே ஃப்ரீக்வென்சில வரும்போது கன்ஃப்யூஸ் ஆயிரும். ஸோ அதனால நீங்க இந்த ரேடியோ வேவ்ஸ்ன்னு போகும்போது என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ரீக்வென்சி செட்டிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஃப்ரீக்வென்சி வச்சு தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா, அந்த சிக்னல ஐடென்டிஃபை பண்ணி ரிசீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒரு ஃப்ரீக்வென்சி ஒரு சிக்னல் வந்து ஒரு ஃப்ரீக்வென்சி யூஸ் பண்ணுச்சுன்னா, வேற ஒரு சிக்னல வந்து அந்த ஃப்ரீக்வென்சி யூஸ் பண்ணாம நம்ம பார்த்துக்கணும். இல்லைன்னா என்ன நடக்கும்னா, இந்த 2 சிக்னலும் வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆயிட்டு ரிசீவருக்கு வந்து ஒரு கன்ஃப்யூஷன் உண்டு பண்ணும். எந்த சிக்னலை ரிசீவ் பண்ணணும்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கன்ஃப்யூஷன் வரும். இதுதான் இதில் மெயின் டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட மெயின் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி காஸ்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சென்டர் மல்டிபிள் ரிசீவர் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எஃப்எம் ரேடியோ அப்படின்றது தான் இதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ ஒரு சென்டர் இருப்பாங்க. ஸோ ஒரு சென்டர் நம்ம மல்டிபிள் யார் வேணாலும் ரேடியோ வச்சுருந்தோம்னா, நம்ம கையில் ரேடியோ இருந்ததுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, அந்த சிக்னலை நம்மளால் ரிசீவ் பண்ணிக்க முடியும். அது எந்த இடத்துல வேணாலும் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சென்டரும் மல்டிபிள் ரிசீவரும் இருந்தால் அதுதான் வந்து மல்டி காஸ்டிங் அப்படின்னு பேர். இங்கே வந்து ஓம்னி டைரக்ஷனல் இருக்குன்னா சென்ட் அவுட் சிக்னல்ஸ் இன் ஆல் டைரக்ஷன், எல்லா டைரக்ஷன்லேயும் அனுப்ப முடியுது. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஎம் அண்ட் எஃப்எம் ரேடியோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவிஷன்ஸும் வந்து இட்ஸ் கம்ஸ் அண்டர் ரேடியோ வேவ்ஸ் அப்படி தான். இப்போ ஆண்டனா பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி டைரக்ஷனல் பேட்டர்னுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரெட் கலர் வேவ்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இன் ஆல் டைரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ப்ராட்காஸ்டிங்ன்ற கான்செப்ட்டுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏரில் வந்து இப்படி தெளிச்சு விட்ற மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போகிற மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா மைக்ரோவேவ்ஸ். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ரீக்வன்சி இன் ரேஞ்ச் ஆஃப் 1 and 300 GHz. ஓகேவா? 1 GHzலேருந்து 300 GHz வரைக்கும் இருந்ததுன்னா அதுதான் வந்து என்னென்னா ஒரு மைக்ரோவேவ் அப்படின்னு அர்த்தம். ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அதோட ஃப்ரீக்வன்சிஸ் வந்து 1 GHzலேருந்து 300 GHz வரைக்கும் இருந்ததுன்னா அது வந்து மைக்ரோவேவ்ஸ் ஆர் யூனி டைரக்ஷனல். இட் இஸ் லைன் ஆஃப் சைட் டிரான்ஸ்மிஷன். ஓகேவா? ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா ஒரு யூனி டைரக்ஷனலில் தான் போகும். அது ஆம்னி டைரக்ஷனல், எனி டைரக்ஷனில் வேணாலும் போகும். ஆனால் மைக்ரோவேவ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் ட்ராவல் ஆகும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிங் அண்ட் ரிசீவிங் ஆண்டனா நீட் டு பி ப்ராப்பர்லி அலைன்ட் வித் ஈச் அதர். ரெண்டும் இப்போ அது ஒரே டைரெக்ஷனில் தான் போகிறனால நமக்கு என்ன பண்ணணும்னா சென்டரையும் ரிசீவரையும் கரெக்டாக நம்ம பிளேஸ் பண்ணணும். அப்போ தான் அவங்களால என்ன பண்ணிங்கன்னா சிக்னல்ஸ் வந்து கரெக்டாக சென்ட் பண்ணவும் ரிசீவ் பண்ணவும் முடியும். த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த சிக்னல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஹைட் ஆஃப் த ஆண்டனா. ஸோ எவ்வளோ ஹைட்டாக நீங்கள் ஆண்டனா வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் நம்மளால் கவர் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோவேவுக்கு 2 டைப் ஆஃப் ஆண்டனா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேராபோலிக் டிஷ் டைப் ஆண்டனா அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன் டைப் ஆண்டனா. ஸோ இது வந்து 2 டைப் ஆஃப் ஆண்டனாஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மைக்ரோவேவ் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் சைட், அதாவது ஒரு யூனி டைரெக்ஷனல் பேட்டர்னில் தான் ட்ராவல் ஆகும். ஸோ இதோட இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரிப்பீட்டர்ஸ் தேவைப்படும். ஓகேவா? ஒரு லாங் டிஸ்டன்ஸ் தேவைப்படும் போது இந்த மைக்ரோவேவ் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதனால் இது என்ன பண்ணணும்னா பூஸ்டப் பண்ணி நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதனால தான் மைக்ரோவேவ் ரிப்பீட்டர் நமக்கு தேவைப்படும். ஸோ ஒரு ரிப்பீட்டருக்கு போயிட்டு திரும்பி அங்கேருந்து பூஸ்டப் ஆகி இட் கோயிங் டு த ரிசீவர். அதுதான் இந்த டயக்ராமில் நம்ம பார்க்குறோம். இப்போ மைக்ரோவேவோட அட்வான்டேஜ் பார்க்குறேன். எ பேர் ஆஃப் ஆண்டனா கேன் பி அலைன்ட் வித்தவுட் இன்டர்ஃபியரிங் வித் அனதர் பேர் ஆஃப் அலைன்ட் ஆண்டனா. ஓகேவா? இங்கே வந்து ஒரே ஒரு பேர் ஆஃப் ஆண்டனாஸ் தான் இருக்குது. அதனால் இதோட செக்யூரிட்டி வந்து ரொம்ப அதிகம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த கர்வேச்சர் ஆஃப் எர்த் ஆஸ் வெல் அஸ் அதர் பிளாக்கிங் ஆஸ்டபிள் டூ நாட் அலவ் 2 ஷார்ட் டவர்ஸ் டு கம்யூனிகேட் யூசிங் மைக்ரோவேவ்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்வேச்சர் ஆஃப் பிளாக்கிங் அப்டக்கிள்ஸ் டூ நாட் அலவ் 2 ஷார்ட் வேவ்ஸ் டு கம்யூனிகேட் பை யூசிங் மைக்ரோவேவ்ஸ். அது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஆண்டனா வச்சுக்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால் இந்த மைக்ரோவேவ் கம்யூனிகேஷனை யூட்டிலைஸ் பண்ண முடியாது அப்படின்றாங்க.
இங்கே பாருங்கள் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் ஆர் ஆஃபன் நீடட் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மைக்ரோவேவ் கம்யூனிகேஷனோட இது ஸ்ட்ராங் வந்து கம்மியாக இருக்கனால ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்னா ரிப்பீட்டர்ஸ் தேவைப்படும். இந்த ரிப்பீட்டர்ஸ் வைக்கிற மூலியமாக தான் நம்மளால் லாங் டிஸ்டன்ஸ்க்கு அனுப்ப முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெரி ஹை ஃப்ரீக்வன்சி மைக்ரோவேவ்ஸ் cannot penetrate வால்ஸ். ஸோ இந்த மைக்ரோவேவ் கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வால்ஸை வந்து பெனிட்ரேட் ஆகாது. ஸோ அவுட் சைட் த பில்டிங் தான் வந்து இது என்ன ஆகுன்னா ஈஸியாக நமக்கு இதாகும். ஸோ இன்கேஸ் இன்சைட் த பில்டிங் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வந்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூனிகாஸ்டிங், அது வந்து மல்டி காஸ்டிங்னோம். என்னென்னா ஒரு சென்டர் ஒரு மல்டிபிள் ரிசீவர்னு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டர் ஒரு ரிசீவர். அதனால் இது என்னென்னு வாங்கினா யூனிகாஸ்டிங் அப்ளிகேஷன் அப்படின்வாங்க. ஸோ இந்த யூனி டைரெக்ஷனல் ப்ராப்பர்ட்டி வச்சு நமக்கு என்னெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா செல்லுலார் ஃபோன்ஸு, சேட்டலைட் நெட்ஒர்க்ஸுக்கு, ஒயர்லெஸ் லேண்ட்ஸுக்கெல்லாம் இந்த மைக்ரோவேவ் தான் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா இன்ஃப்ராரெட் வேவ்ஸ். ஸோ இந்த இன்ஃப்ராரெட் வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 300 GHz to 400 THz. ஓகேவா. இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன். இதோட இன்னும் ஷார்ட் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு தான் இது யூஸ் ஆகும். தே cannot penetrate through obstacles or wall. எந்த ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸையும் இது வந்து என்ன ஆகாதுன்னா பெனிட்ரேட் பண்ணி போக முடியாது, உள்ளே பூந்து அதனால் போக முடியாது. இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் சப்போஸ் ஹை பேண்ட்வித் ஹென்ஸ் டேட்டா ரேட் வில் பி ஹை. ஸோ இது வந்து என்னென்னா ஹை பேண்ட்வித்து, ஸோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் டேட்டா ரேட்டும் வந்து இதை வந்து ஹையாக சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா infrared waves cannot penetrate walls, therefore infrared communication in room cannot be interrupted by nearby rooms. ஸோ ஒரு ரூமில் நடக்கிற கம்யூனிகேஷன் வந்து வேற ஒரு ரூமில் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக வராது. அதனால் இது வந்து ஒரு இன்ரூம் கம்யூனிகேஷனுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அண்ட் இன்ஃப்ராரெட் கம்யூனிகேஷன் ப்ரொவைட்ஸ் பெட்டர் செக்யூரிட்டி வித் மினிமம் இன்டர்ஃபரன்ஸ். இந்த இன்ஃப்ராரெட் கம்யூனிகேஷன் வந்து செக்யூரிட்டி லெவல் வந்து கொஞ்சம் ஹையே, இன்டர்ஃபரன்ஸும் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்றாங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இட் cannot be used for லாங் ரேஞ்ச் கம்யூனிகேஷன். ஓகேவா. ஸோ இந்த இன்ஃப்ராரெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ், ஒரு மீட்டர்ஸ் லெவலில் தான் நம்மளால் இந்த இன்ஃப்ராரெட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். லாங்கர் டிஸ்டன்ஸ்க்கு நமக்கு இது யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட் இஸ் அவுட் சைட் த பில்டிங் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஆல்சோ எமிட்டிங் இன்ஃப்ராரெட் ரேஸ். ஓகேவா. சன்லைட்டும் வந்து நமக்கு இன்ஃப்ராரெட் ரேஸ் இருக்கிறனால இந்த இன்ஃப்ராரெட்டுன்றது வந்து என்ன ஆகாதுன்னா நமக்கு அது வந்து அதோட மிக்ஸ் ஆகிறனால நமக்கு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் கிடைக்காது. ஸோ இன்சைட் த பில்டிங்க்கு தான் வந்து இது யூஸ் ஆகும். இதுதான் இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு. நமக்கு ஈஸியான அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி ரிமோட். ஸோ ரிமோட்லேருந்து நமக்கு இன்ஃப்ராரெட் ஐஆர் சென்சார் மூலியமாக தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா டிவி வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து இது ஒயர்லெஸ் கீபோர்டுக்கும் மவுஸுக்கும் வந்து இந்த இன்ஃப்ராரெட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு ரிமோட் கண்ட்ரோல் டிவி டயக்ராம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இருக்குது, அதுக்கு ஒரு லென்ஸ் இருக்குது, அது மூலிமா வந்து இன்ஃப்ராரெட் டிரான்ஸ்மிஷன் நடக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நம்ம இந்த சாப்டரை இன்றைக்கி முடிச்சுக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்ப்பா. உங்களுக்கு 8 மார்க்ஸ் இல்லைன்னா நிறைய டைம் 8 மார்க்ஸில் தான் மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. இல்லை சில டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு 12 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மார்க்கு அடிப்படையில் இந்த கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஆன்சர்ஸையும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்லார்ஜ் பண்ணி நீங்கள் எழுதுங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைடட் மீடியா அப்படின்றது 3 ஸ்ப்ளிட் அப் இருக்குது. ஓகேவா. ட்விஸ்டட் பேர் கேபிள், கோஆக்சியல் கேபிள் அண்ட் ஃபைபர் ஆப்டிக் கேபிள். அன்கைடட் மீடியா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ வேவ், மைக்ரோவேவ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு இன்ஃப்ராரெட். ஓகேவா. இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் வந்து நீங்கள் எழுதி ஆகணும். ஓகேவா. ஸோ நம்ம இப்போ எடுத்த சாப்டரில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கிளாஸ் ரூமில் கேளுங்க. தேங்க்ஸ்ப்பா.